வெளியில பயங்கரமா இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த ஒரு பெயர் அதை எனக்கு என்ன சொல்றதுக்கு பயம், ஸ்கேம்ட்ரான்னு பேர் வச்சு எல்லாரும் வந்து டேக் பண்றாங்களாம். அவர் பேசின அந்த வீடியோ கீழே அவரை டேக் பண்ணி எத்தனை ஸ்கேம்ட்ரா வந்தது தெரியுமா? எத்தனை பேர் கேஸ் போடுவீங்க? எத்தனை ஆயிரம் பேர் கேஸ் போடுவீங்க? எத்தனை லட்சம் பேர் கேஸ் போடுவீங்க? எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், எல்லார் மேலயும் கேஸ் போடுங்க. ஒருவேளை உங்க மேல என் மேல கூட போட வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒரு இடத்துலயும் ஸ்கேம்ட்ரான்றத சொல்ல, ஆனா நான் இப்ப சொல்றேன் ஸ்கேம்ட்ரா. அவங்க ஸ்கேம்ட்ரா தான். ஏன்னா அவங்க பேர் ஸ்கேம்ட்ரால ஸ்கேம்ட்ரா தான். எங்க தலைவிக்கு தான் அது முதல் பெருமை போய் சேரும். அந்த பேர் வைத்தது என் தலைவி. கமலதீன் கேட்டாரு, என்ன பேர் வச்சு? ஸ்கேம்ட்ரா. ஸ்கேம்ட்ரான்னு வச்சுல அப்படி கரெக்டா பொருந்துச்சு அப்படின்னு. இருடா இருடா வாய மூடுடா அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு ஆக்ஷன் கொடுத்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன வருத்தமா இருக்குன்னா, வினோத் அண்ணா வந்துட்டு அந்த காசை எடுத்துட்டு போனது ஏத்துக்கவே முடியல. எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, வினோத் தான் டைட்டில் வின்னர், அவர்தான் சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு. என்னப்பா டைட்டில் வின்னர் நினைக்கிற எல்லாருமே வெளியே போயிரு. ஒண்ணு ரெட் கார்டை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறீங்க, இன்னொன்னு எப்படியோ பெட்டி எடுக்க வச்சிடுறீங்க. சோ எல்லா மக்களிடம் வருது ஒரே கேள்வி, எந்த விஷயத்தின் அடிப்படையில் அந்த டைட்டில் கொடுக்க போறாங்க? 50 நாள் சும்மா இருந்துட்டு 6வது வாரத்துக்கு அப்புறமா 7வது வாரத்துக்கு அப்புறமா வந்து வாயை திறந்து பேசி அதுல யாரு குறைன்னு ஊர்கேள்வி மாதிரி கண்டுபிடிச்சு அதை சனிக்கிழமை ஆனா பாயிண்ட் பண்ணி சொல்லி பேர் வாங்கின அதாவது டிக்கெட் டு ஃபினாலே 2 டாஸ்க்ல லீடிங்ல போய் சபரி விட்டதுனால ஜெயிச்ச, அப்புறம் வந்து முன்கூட்டையே அவங்க ஃப்ரெண்டால டைட்டில் வில்லன் பேர் வாங்கின ஆரோரா சிங்க்லர். ஐயோ உங்களுக்கு தெரியாதா? அது அவங்க ஃப்ரெண்ட் நேத்தே போட்டாங்கங்க. எதுல போட்டிருந்தாங்க? அவங்க ஐடில, அவங்களுடைய இதுல ட்விட்டர்லயும் போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாலயும். ஆமா டைட்டில் வின்னர் போட்டாங்க. எஸ். அதாவது அப்புறம் எதுக்கு ப்ரோகிராம் நடத்தி எல்லாத்தையும் வெளிய